குட் மார்னிங் ஒன் அண்ட் ஆல். இன்னைக்கு நான் பேச போகிற டாபிக் இஸ் ரிகார்டிங் ஹேபிட் டிஸார்டர்ஸ், அதாவது பழக்க வழக்க கோளாறுகள். என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, தம் சக்கிங் அதாவது கை சூம்புவது, நெயில் பைட்டிங் அதாவது நகத்தை கடிப்பது, ஹெட் பேங்கிங் தலையை தன்னைத்தானே அடித்து கொள்வது, பாடி ராக்கிங் உடம்பு ஒரு விதமாக ஆட்டுறது, அப்புறம் பல்ல கடிக்கிறது டூத் கிரைண்டிங், அப்புறம் பார்த்தோன்னா கண் சிமிட்டுறது ஐ பிளிங்கிங். இது எல்லாமே ஹேபிட் டிஸார்டர்ஸில் வரும். ஓகே, இந்த ஹேபிட் டிஸார்டர்ஸ்லாம் பயப்பட வேண்டிய விஷயமா அப்படின்னு கேட்டால் ஒன்றும் பயப்பட வேண்டிய விஷயம் இல்லை. இதுவே தன்னைத்தானாக சரியாக போயிடும். இதுக்கு நம்ம ரொம்ப அதிகமாக அட்டென்ஷன் கொடுத்து இதை சரி பண்ண சொல்லி நம்ம குழந்தைங்கள்ட்ட பனிஷ்மெண்ட் கொடுப்பேன்னு நம்ம சொல்லும் போது இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப அதிகமாகுது. இது ஏன் நடக்குது அப்படின்னா, தே ஆல் ஆர் சம் ஆஃப் செல்ஃப் ரிலீவிங் மெக்கானிசம். அதாவது குழந்தைங்களுக்கு இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸை வெளிப்படுத்தக்கூடிய வெளிப்பாடுகள் தான். அதே மாதிரி குழந்தைங்க தன்னைத்தானே தற்காத்து கொள்ளுதல், அதோடைய வெளிப்பாடாகவும் இந்த ஹேபிட் டிஸார்டர்ஸ் எல்லாமே இருக்கலாம். அதாவது ஒரு வீட்டில் 2 குழந்தைங்க இருக்கும்போது 2வது குழந்தைக்கு ரொம்ப அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து குழந்தைக்கான இம்பார்ட்டன்ஸ் குறையும் போது குழந்தைங்களில் இது வெளிப்படும். தன்னை கவனிக்க வைக்கிறதுக்காக செய்கிற விஷயங்கள். ஓகே, இப்போது ஃபஸ்ட் நெயில் பைட்டிங் பற்றி பார்ப்போம். இந்த நெயில் பைட்டிங் யாருக்கு காமனாக இருக்குன்னா, ஸ்கூல் ஏஜில் குழந்தைங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அந்த நெயிலை கடிச்சு அந்த நெயிலை சுற்றியே இன்ஃபெக்ஷன்ஸ் வந்துடும். அப்புறம் பார்த்தோன்னா அந்த இடமே புண்ணாகி சில டைமில் ப்ளீடிங் வர ஆரம்பிச்சிடும். நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் இந்த நெயில் பைட்டிங்னால் பரவுது. அதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் தட் டிரான்ஸ்மிட்டட் டு ஃபீக்கோ ஓரல் ரூட், இது எல்லாமே பரவுது. இந்த நெயில் பைட்டிங் அக்கேஷனாக இருந்தால், அதாவது ஒரு புது இடத்துக்கு போகும்போது ஸ்ட்ரேஞ்சர்ஸ் இருக்கும் போது தன்னைத்தானே அக்காமடேட் பண்ணிக்க குழந்தைங்க பண்ணுற விஷயமா இருந்தாலும், இல்லை ஏதோ ஒரு விதமான ஒரு புது விஷயத்தை கற்றுக்கும் போது குழந்தைங்க செய்கிற விஷயமா இருந்தாலும் இதை நம்ம இக்னோர் பண்ணிடலாம். பெருசாக பயப்பட வேண்டியதில்லை. ஆனால் அந்த நெயில் பைட்டிங் பர்சிஸ்டண்ட்டாக இருக்குது, எப்போ பார்த்தாலும் நெயில் பைட் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னா நம்ம கண்டிப்பாக அது என்னென்னு பார்க்கணும். அவங்க ஸ்கூலில் ஏதாவது அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கா, ஸ்கூலில் ஏதாவது புல்லிங் இருக்கா அப்படின்னு அதை பார்த்து நம்ம சரி பண்ணலாம். ஸோ இதுக்கு ட்ரீட்மெண்ட் ரொம்ப ஈஸி. நகத்தை கடிக்காமல் கையில் க்ளவுஸ் மாதிரி போட்டு விடலாம், இல்லை அந்த நெயிலை சுற்றி பிளாஸ்டர் மாதிரி ஒட்டி விடலாம். அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, இல்லை வேறு ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டீஸ் கொடுத்து கையில் ஏதோ பாலை கொடுத்து ஸ்குவீஸ் பண்ண சொல்லி அப்படி குழந்தைங்கள டைவர்ட் பண்ணி, இல்லை ஒரு விதமான பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட், நீ நெயிலை கடிக்காமல் இருந்தால், நெயிலை நல்லா வளர்த்தா நான் உனக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரைஸ் வாங்கி தர்றேன், இல்லை உனக்கு வேறு ஏதாவது கிஃப்ட்ஸ் வாங்கி தர்றேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இதுவே தன்னால் சரியாக போயிடும். நெக்ஸ்ட், தம் சக்கிங் கையை சூம்புவது. இது யாருக்கு காமனாக இருக்கும் அப்படின்னா, லெஸ் தென் 1 year இன்ஃபேன்ட்ஸ் அண்ட் டாட்லர்ஸ் 1 to 3 year ஏஜ் குரூப். அவங்க கையை சூம்ப என்ன ஆகும் பிரச்சனை அப்படின்னா, பல்லெல்லாம் ஒரு விதமாக கோணலாக வளர ஆரம்பிச்சிடும், டென்டல் மேல் அலைன்மெண்ட். ஓகே, இதையுமே நம்ம பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுத்து இந்த தம் சக்கிங்கை நம்ம சரி பண்ணலாம். தென் நம்ம நெகட்டிவாக நம்ம திட்ட அடிக்க அப்படின்னு நம்ம சொல்லும் போது குழந்தைங்க அதை இன்னும் அதிகமாக செய்ய ஆரம்பிப்பாங்க. அவங்களுக்கு இன்னும் பயம்தான் ஜாஸ்தியாகும். இதுக்கும் ட்ரீட்மெண்ட் நிறையா இருக்குது. குழந்தைங்கள டைவர்ட் பண்ணலாம், தம்பை சக் பண்ணாமல் இருக்கிறதுக்கு, இல்லை கையில் வேறு ஏதாவது ஆக்டிவிட்டீஸ் கொடுத்து அவங்கள விளையாட வைக்கலாம். சில நாக்ஷியஸ் ஏஜென்ட்ஸ்லாம் இப்போ அவைலபிளாக வந்திருக்கு, டென்டத்தோனியம் பென்சோயேட். ஸோ இதை அப்ளை பண்ணால் இது ரொம்ப பிட்டராக இருக்கும். ஸோ குழந்தைங்க கையை சும்மும் போது அவங்களுக்கு ஒரு விதமான டேஸ்ட்டு மாறுறதுனால அவங்களே தன்னால் இந்த பழக்கத்தை விட்டுருவாங்க. ஓகே, அப்புறம் பர்பஸ்லெஸ்ஸாக குழந்தைங்க ஐயை பிளிங்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க, டிக்ஸ்ன்னு சொல்லுவோம். குழந்தைங்க சடனாக ஒரு விதமான மூமெண்ட்ஸ் நம்மளை கவனிக்க வைக்கிறதுக்கு ஸ்டீரியோடைப்பிக்காக ரிப்பிட்டேட்டிவாக அதை பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இது எல்லாமே ஒரு விதமான நம்மளை கவனிக்க வைக்கிறதுக்காக அவங்க பண்ணுற விஷயங்கள் தான். ஸோ இது ஒன்றும் பெருசாக நம்ம ஒரி பண்ண தேவையில்லை. இது ஈஸியாக ட்ரீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச்.